இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டன் அமுங்க. வாங்க எனக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளுக்கு பூரா இப்போ இற வச்சு அடுத்து தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணி இருக்கும். 3 மணிக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு மாடுகளுக்கு பூரா இற வச்சுக்கிட்டு இருக்கோம். இற வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த இடத்த பூரா க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து அடுத்து ஒரு 5 மணி 5:30 பால் பீச்சு வந்துடுவாங்க. நம்ம இற சைடு பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது. கடுமையான வெயிலாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இது சாயந்தரம் அதுக்கு ஆப்போசிட்டாக மழை வந்துடுது. வெயில் அடிக்கிறது, மழையும் பெய்யுது. இப்படி மாற்றி மாற்றி இருந்தால் நம்மளுக்கு இந்த நம்ம மாடுகளுக்கு ஆடுகளுக்கு ஏதாச்சும் ஒரு உஷ்ணத்தை கிளப்பி விட்டுரும். ஆடு மாடுகளுக்கு அப்புறம் நம்ம ஆடுகளுக்கு பூரா இற வச்சுருக்கு. இற வச்சு பார்த்திங்கன்னா துவரந்தூசி, குச்சி புண்ணாக்கு, பருத்தி விதை, புந்த டஸ்ட்டு, கோதுமை தவிடு இதை வச்சுருக்கோம். வச்சு நம்ம ஆடுகளுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஓரமாக தண்ணி வச்சிடும். தண்ணி வச்சுனா அதுவாக சாப்பிடும். அதுவாக போய் தண்ணி குடிச்சிக்கிறோம். இந்த இது தீவன தொட்டியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக செஞ்சோம். தனிக்கும் இது 1.5 அடி தான் போட்டோம். 1.5 அடிக்கே இந்த ஆடுகளுக்கு எட்ட மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா தீவன தொட்டியை சாய்ச்சி வச்சுருக்கோம். அப்புறம் அதே இப்போ நேரம் வச்சோம்னா என்ன செய்யுது, டக்குன்னு அது மேலே ஏறிடுது. குட்டி பார்த்திங்கன்னா அந்த தீவன தொட்டி ஏறி புழுக்க ஓட்டுறது. பிறகு அது அந்த தீவனத்தையே நம்ம கீழே ஒட்டி திருப்பி வேறு இது வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம சாய்ச்சி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு எட்டிக்கிறது. நம்ம தீவனத்தை எவ்வளோக்கு எவ்வளோ என்ன வேஸ்டேஜ் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோக்கு நமக்கு லாபந்தே வரும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வளத்தில் தீவனத்தை அதிகமாக வேஸ்டேஜ் ஆச்சு. நாங்கள் டவரால் வைப்போம். டவரில் வச்சுன்னா எல்லா குட்டியும் காலுக்கு அந்த டவராக்குள்ள கால் வச்சு விட்றோம். அதுக்காண்டி தான் நம்ம இந்த குட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே தீவன தொட்டி வாங்கினது. ஒரு பண்ணைக்கு முக்கியமாக தீவன தொட்டியும் அந்த வெயிட்டு மிஷினும் கண்டிப்பாக தேவை. அப்படின்னாத்தே நம்ம தீவனத்தையும் சேமிக்க முடியும், இது செய்ய முடியும். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புதுசாக ஒரு கொட்டம் போட்டோம் பார்த்திங்களா, இதுக்கு அந்த வீடியோ போட்டிருப்பேன். அங்கே நம்ம இந்த குட்டிகளை பூரா விட்டாச்சு. சுற்றி நம்ம இது பென்சிங் போட்டிருக்கோம். சுற்றி பென்சிங் போட்டோம். இது கதவு போட்டாச்சு. இந்த கதவு பார்த்திங்கன்னா 2800 வந்துருச்சு இந்த கதவு செய்கிறதுக்கு. இந்த பென்சிங் சுற்றி பார்த்திங்கன்னா பென்சிங் போடுறது அது 2300 இருந்துச்சு. எனக்கு 50 ஒரு சுருள் அப்படியே எடுத்துட்டோம். கரெக்டாக அந்த சுருள் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சோண்டு ஒரு 1/2 அடி மட்டும் மிச்சம் இருந்துச்சு. அதை அப்படியே மடக்கி கட்டிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா காலையில் வீடியோ எடுத்துக்கேன். இப்போ நம்ம காலையில் எப்போயுமே மக்காச்சோளம் மட்டும்தான் கொடுப்போம். வேறு எதுவுமே கொடுக்க மாட்டோம். மக்காச்சோளத்தை ஒரு நாள் நனைய வச்சு அதை மட்டும் நம்ம கொடுப்போம். பியூர் மக்காச்சோளம் மட்டும்தான் கொடுக்குறது. இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இதில் புல் இருக்குது. இந்த மக்காச்சோளத்தை விட்டுட்டு அந்த புல்லை தின்னுக்கிட்டு பாருங்க. மக்காச்சோளம் திங்க மாட்டேங்குது. நம்ம ஆனால் மதியம் வைக்கோல் போட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சுரேஷ் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.